உங்க வீட்ல யாராவது கட்டுன பால் குழந்தைக்கு கொடுத்தா காய்ச்சல் வந்துடும் இல்ல சேராதுன்னு சொல்றாங்களா? இல்ல கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தாய் பாலை பீச்சி விட்டுட்டு தான் குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்களா? அப்ப அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. நார்மலாவே நம்மளோட பிரஸ்ட்ல லாக்டோசைட்ஸ் பால் உற்பத்தி பண்ணக்கூடிய செல்ஸ் இருக்கும். அது டைரக்டா ரத்தத்துல இருந்து தேவையான நியூட்ரியன்ஸ் வாட்டர் எடுத்து பாலை உற்பத்தி பண்ணும். அப்படி உற்பத்தி பண்ற பால் குழந்தையோட தேவைக்கு ஏத்த மாதிரி அதிகமாவோ கம்மியாவோ சுரந்துட்டு இருக்கும். இன்கேஸ் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை குடிச்சிட்டு இருக்க குழந்தை சில நேரங்கள்ல 3 மணி நேரமோ இல்ல 4 மணி நேரமோ தள்ளி பால் குடிக்கிறாங்க அப்படின்னா ஆல்ரெடி உற்பத்தியான பால் பிரஸ்ட்ல ஸ்டோர் ஆகும். அதுதான் பிரஸ்ட் என்கார்ஜ்மெண்ட், பால் கட்டுறது. ஸோ இப்படி டைரக்டா ரத்தத்திலேருந்து வந்து சேஃபா பிரஸ்ட்ல ஸ்டோர் ஆகுற பால் எப்போதுமே குழந்தைக்கு ஒரு இன்ஃபெக்ஷனோ கெடுதலோ காஸ் பண்ணாது. ஸோ இப்படிப்பட்ட கட்டுன பாலை டைரக்டா நீங்க பீச்சி வெளியில விடுறீங்க அப்படின்னா உங்களோட ரத்தத்தையே நீங்க வேஸ்ட் பண்றதுக்கு சமம். ஸோ இனிமேல் இந்த மாதிரி பாலை வேஸ்ட் பண்ணாம 6 மாசத்துக்கு குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் மட்டுமே தரணும். தேங்க்யூ.